Hi மக்களே, welcome back to Sai Secrets. Yay! பிரபா ஏந்திரு. Sai Secrets ஓட 8 ப்ராடக்ட் சொல்றா. நம்ம இப்போ எலிஃபென்ட்டுக்கு வந்து பாத் கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வீட்டில் பூனைக்குட்டி நாய்க்குட்டி மட்டுமே குளிப்பாட்டிட்டு இருந்தது, எனக்கு யானைக்குட்டியை குளிப்பாட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அப்படின்றப்ப சாய் சீக்ரெட்ஸோட 1 year ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. Sai Secrets is celebrating the 1st year anniversary. Thank you. ஓகே, நம்ம ஆக்டிவிட்டி 1 பண்ண போகிறோம். ஜெட் போட் ரெடியாக இருக்கு நம்மளுக்காக. கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் விட்டுட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, பயம் தெரியாமல் இருக்க ஆஸ் யூஷுவல் கூலர்ஸ் போட்டிருக்கேன். வாங்க நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? லேடிஸ் போடுற ஜாக்கெட் மாதிரி எத்தனை ஹூக் இருக்குடா சாமி. எத்தனை? ஓகே, ஸோ நம்ம செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வி ஆர் கோயிங் ஹெட்டிங் பேக் டு சென்னை. போகிற வழியில் வந்துட்டு தேக்கடியில் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருக்குங்க, க்ரீன் வேலின்னு சொல்லிட்டு. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. நம்ம சாய் சீக்ரெட்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்பைசஸ், ஏலக்காய், மிளகு, பட்டை, லவங்கம் எல்லாமே உள்ளே இருக்குது. காஃபி, டீன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு கைடு நம்ம கூட கைட் பண்ணி எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட ஒரு அவுட்லெட் இருக்குதுங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம விசிட் பண்ணலாம் அவங்களோட ஃபார்மை. வாங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மருந்துலையுமே வந்து பயன்படுத்தப்பட்ட ஆயுர்வேதிக். பாதி இது அழிஞ்சிக்கிட்டு வருது. இவங்க ரொம்ப சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க வித் ஆர்கானிக் ஃபார்ம். அதிலிருந்து தான் மருந்தே பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பைசஸும் வந்து ஒரு வியாதியை குணப்படுத்துறதுக்காக வந்து இங்கே அழகாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதிக் ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுமே இங்கே உள்ளே இருக்கிற விஷயம் என்னென்னா, 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மருந்துலையுமே வந்து பயன்படுத்தப்பட்ட ஆயுர்வேதிக். அதாவது பாதி இது அழிஞ்சிக்கிட்டு வருது. இவங்க ரொம்ப சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க வித் ஆர்கானிக் ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி இங்கே அவங்க தயார் பண்ணுற மருந்து எல்லாத்தையுமே இவங்க ஸ்டோரில் வந்து சேல்ஸும் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம தமிழில் வந்து சக்கரை கொல்லின்னு சொல்லுவாங்க மேடம். ஓகே, இதுலேருந்து தான் சுகர் பேஷண்ட்டுக்கு மருந்து சேரும். ஓகே, இது இழுத்தோம்னா கீழே இருக்கிற ரூட்ஸ் அது கூட எக்ஸ்ட்ரா ஹெர்பல்ஸ்லாம் மேக் பண்ணி அந்த பவுடர் ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு அதிலிருந்து தான் மருந்தே பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பைசஸும் வந்து ஒரு வியாதியை குணப்படுத்துறதுக்காக வந்து இங்கே அழகாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்ம ஆடாதோட வெரி குட். ஆடாதோட நானே சாப்பிட்ருக்கேன். சைனஸ்லாம் இருக்கும்போது எனக்கு இது கொடுத்தாங்க. குட்டி செடியாக நான் வீட்டில் வச்சுருப்பேன் சென்னைன்றதுனால. அதில் ஒரு இலை காலையில் எடுத்து தேனோட கலந்து சாப்பிடுவேன் நான். இது வந்து அஸ்பராகஸுங்க மேடம். ஃபீமேலுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரெகுலர் பண்ணுறது, அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே இன்றைக்கி செடியாக பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக பார்த்தா மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மாத்திரையெல்லாம் ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணி டக்குன்னு போட்டு தண்ணி குடிச்சிக்கிறோம். பட் அது எல்லாமே நேச்சுரலான தீர்வு வந்து நம்மக்கிட்டே, நம்ம ஊர்லேயே, நம்ம நாட்டிலே இருக்குதுங்க. இது பேர் பிளம்பாகோ மேடம். அந்த ஃபீமேலுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, வெயிட் லாஸ் நம்ம சாய் சீக்கிரத்தில் எப்படி கம்யூனிட்டி இருக்குதோ அதே வந்து ஃபீமேலுக்கு மட்டுமே அவங்க ஒரு வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு பிளான்ட் வச்சுருக்குறாங்க. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வருங்க மேடம். அது அதுக்கு அவங்களுக்குண்டு அந்த இர்ரெகுலர்னால யூட்ரஸை சுற்றி இந்த பெல்லி ஃபேட் இருக்கும். அது வந்து பின்ன இது வந்து கஸ்தூரி மஞ்சளுங்க மேடம். இது ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும். அந்த காலத்தில் இருந்த காஸ்மெட்டிக் இது ஒன்று தான். எஸ், நம்ம சாய் சீக்ரெட்ஸில் மெயின் வந்து நம்ம நலுங்கு மாவுலையும் ஃபேஸ் பேக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். பிகாஸ் இது வந்து இதோட நற்குணம் வந்து ஒரு 1000க்கும் மேலே இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு அத்தனை மருந்து குணம் இருக்குது இந்த மஞ்சளுக்கு. பின்ன இது வந்து இஞ்சிங்க மேடம். ஓகே, இஞ்சி வந்து நம்ம சுக்காக்கி சாய் சீக்ரெட்ஸோட டம்மி டீயில் கொடுக்குறோம். பிகாஸ் இஞ்சி காஞ்சா சுக்கு, அந்த காஞ்ச இஞ்சியை தான் பவுடர் பண்ணி நம்ம டீயில் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஸ்பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏலக்காய். கரெக்டாக? ஸோ அழகாக பாருங்களேன், அது கீழே வந்திருக்கு காய்ச்சி. அது 1 by 1 எடுப்பாங்க. ஆமாம், அப்படி ஒரு 10 கிலோ கலெக்ட் பண்ணிட்டு புட் இன் த ட்ரையரும் ஆஃப்டர் கம் பேக் 1 கிலோ. அந்த 10 கிலோ காய வச்சோம்னா 1 கிலோ கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லி. கண்டிப்பாக.
ஸோ நம்ம அகெயின் நம்ம டம்மி டீயில் வந்து ஏலக்காய் இருக்குது. பிகாஸ் ஏலக்காய் வந்து நல்லா மனம் தரும் தான் எல்லாருக்கும் தெரியும். பட் அது வந்து வயிறில் இருக்கிற புண்ணிலேருந்து நிறைய விஷயத்த வந்து அதை சரிப்படுத்தும். இது வந்து பட்டை, சின்னமன் நம்ம டம்மி டீயில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் பட்டை. இந்த மாதிரி மரத்தோட இதுதான் எடுத்து பட்டையாக எடுக்கிறாங்க. சுற்றி அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதில் வந்து ஒரு மரத்தில் வந்து 2 டைப்பாக எடுப்பாங்க மேடம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற ஸ்கின் தான் அந்த ரோல் சின்னமன். 2 குவாலிட்டி இருக்கும். முந்தியில வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாதனால ஒரே இதை உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரே திக்காக இருக்கும். இப்போ வந்து 2 லேயராக எடுத்துருவாங்க. ஓகேங்களா? பின்னாடி இதோட லீஃப் தான் உங்களுக்கு பே லீஃப். சின்னமண்ணோட லீஃப் தான் பே லீஃப். ஓகே, இது எனக்கு தெரியாத ஒரு மேட்ரு. நம்மளோட டம்மி டீலையுமே வந்து பே லீஃப் இருக்கு. பட் சின்னமனோட இலை தான் பே லீஃப்ன்றது எனக்கே தெரியாது. ஐ திங்க் எனக்கே ஒரு புது ஒரு நாலேஜ். பே லீஃப் சார். ஆமாம். ஸோ பே லீஃபும் நம்மளோட டம்மி டீயில் இருக்குதுங்க. ஸோ என்னங்க எல்லாமே இருக்குதுன்றீங்க அப்படின்னா, பிகாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டீ ஃபார்மெட்டில் குடிக்கும்போது நம்ம பெல்லி ஃபேட் மட்டும் ரெடியூஸ் ஆகாது. உங்கள் எல்லாருக்குமே நான் நிறைய வாட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு இருக்கிற கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற பிரச்சனையாக இருக்கட்டும், அதை ப்ரிவென்ட் பண்ணும். இருக்கிற பிரச்சனை பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, சுகரு, பிளட் ப்ரெஷர், சைனஸாக இருக்கட்டும், தலைவலி, ஜுரம், காய்ச்சல், உடம்பு வலி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதை ரெகுலராக குடிக்கும்போது அவ்வளோ குணப்படுத்தும். இதுதாங்க மேடம் குட் ஃபார் ஹேர் க்ரோத். நாகவல்லி இலை. ஓகே, நாகவல்லி இலை இது நம்மளோட சாய் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ல கிடையாது, ஆயிலில். பட் இது எனக்கே புதுசான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இது பாருங்க மேடம், இதுதான் பிசோனியா, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு, இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ். ஓகே. அது காஃபி, இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட்டிருக்கிறாங்க. காஃபியில் நிறைய ஃபேமிலி இருக்குது சார். இது வந்து அரபிகா ஃபேமிலி. காஃபியோட ஒரிஜினே அரபிகா. இப்போ இந்த சிக்கரி, கெஃபைன் இதெல்லாம் கலந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க மேடம். ஆக்சுவலி காஃபி குடிக்கிறது வந்து க்ரீன் காஃபி தான் குடிக்கணும், வறுக்க கூடாது. அதாவது காஃபி அந்த சீடை எடுத்து நிலக்கடலை மாதிரி மணலில் ஹீட் பண்ணிவிட்டு பொடி பண்ணோம்னா தவிடு பொடி மாதிரி வரும். அது 1 லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் மிளகெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா மெட்டோபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆனால் அது ரோஸ்ட் பண்ணுறதுனால அப்படி டைஜஸ்டாக லாக் ஆயிரும். இது அர்ஜுன் மரங்க மேடம், கொலஸ்ட்ராலுக்கு. ஜென்டில்மேன்ல வந்து அர்ஜுன் அவரோட மரம். ஜோக்கே. அதாவது அர்ஜுன்ட்டு அவருக்கு வந்து பிளட்டு வந்து பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரே சர்க்குலேஷன் கெடாமல். அதாவது பிளட்டில் அழுக்கு செய்கிறதுக்கு பேர் கொலஸ்ட்ரால் சார், உப்பு செய்கிறதுக்கு பேர் தைராய்டு. அந்த ரன்னிங் கரெக்டாக இல்லைன்னா அதுக்கு பேர் லோ பிபி, ஹை பிபியாக இருக்கும். பின்ன வந்து புரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகி வந்து உப்பு அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அது பேர் யூரிக் ஆசிடு. இது எல்லாமே பிளட்டு ப்ளஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன். இது எல்லாத்துக்கும் ஒரே மெடிசன், ஒரே தீர்வு. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. மேபி அர்ஜுன் சார் எப்பவுமே ஃபிட்டா இருக்கிறனால அவரோட பேர் அந்த மரத்துக்கு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இது வாதம் கொல்லி, மூட்டு வலி மருந்து. ஓகே. இதுலேருந்து நாங்கள் ஆயில் எடுக்கிறோம். ஓகே. அந்த பெரியவங்களுக்கு எலும்பு கடையில் இருக்கிற கிரீஸ்லாம் மெல்ட் ஆகுறதுக்கு, ப்ளஸ் நரம்புகள்லாம் நல்லா ஸ்டிப் ஆகுறதுக்கு, தசவிக்கிறதுக்கு. நம்ம தமிழ் செடி தான், நம்ம விவசாயத்தை விட்டுட்டோம், அதை பிடிச்சி இவங்க எங்கேயோ வந்துட்டாங்க. ஆமாம், தமிழ் இல்லைன்னா கேரளா இல்லைங்க, இடுக்கி மாவட்டமே இல்லை. இப்போ நம்ம இந்த காட்டுற எல்லா செடியிலையுமே வந்து எல்லா குணமும் இருக்குது. பட் நம்ம அந்த காலத்து மக்களுக்கும் இப்போக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அவங்களுக்கு பொறுமை இருந்தது நிறையா. ஸோ பேஷன்ஸாக நம்ம ஒரு விஷயம் வாங்குறோன்னா அதை ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாக எந்த ப்ராடக்ட்டையுமே ஒரு மண்டலமாவது நம்ம யூஸ் பண்ணால் தான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேச்சுரலாக அந்த காலத்தில் பொறுமையாக யூஸ் பண்ணனால அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடச்சிது. பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம், போயிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி வாயில் போட்டு எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்றோம். ஸோ நான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்சளவு நீங்கள் நேச்சுரலாக உங்களை பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம எங்கே இருக்கோம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் இடுக்கி சொல்லுவார், தேக்கடி சொல்லுவார். என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் இதுக்குள்ளே தான் இருக்கிறேன், திஸ் இஸ் மை பாடி, திஸ் இஸ் மை பிளேஸ், திஸ் இஸ் மை ஹோம். ஸோ அதை நம்ம வந்து எவ்வளோ நேச்சுரலாக பார்த்துக்கிறோமோ நம்ம அதுக்கு செய்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லலாம். பொதுமக்களுக்கு நிறைய கருத்து சொல்ல வேண்டியிருந்துச்சு, அதுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால தான் இதை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட்ஸ். ஓகே, சாக்லேட். ஆக்சுவலி சாக்லேட்னா எல்லாம் இனிப்புன்னு நினைக்கிறாங்க மேடம். ஆக்சுவலி வந்து இந்த கொக்கோங்கிறது வந்து ஒரு பயங்கர கசப்பான காய். அது சாப்பிட்றதுனால எலும்பு கடையில் இருக்கிற கிரீஸ் வந்து நல்ல விதமாக மெல்ட் ஆகும். ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிலேருந்து கேட்பரிங்கிற ஒரு மூலியமாக இந்தியாவுக்கு வந்துச்சு. அப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்த டைம், ஓகேங்களா, அந்த நாட்டில் வந்து இன்னும் போலியோ இன்ஜெக்ஷனே கிடையாது. நம்ம எலும்பை காட்டிலே அவங்க எலும்பு திக்னஸ். அதுக்கு என்ன காரணம்னு சர்ச் பண்ணையில் நம்ம டீ காஃபி மாதிரி அவங்க நாட்டுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து கொக்கோ ட்ரிங்க்ஸ் தான். ஆனால் அதை குடிச்சு பார்த்துட்டு பயங்கர கசப்பாக இருக்குன்ட்டு பேரிச்சம்பழத்தை பக்கத்தில் வச்சு சாப்பிட்ருந்துருக்காங்க கசப்பு மாறுறதுக்கு. அதை இங்கே கொண்டு வந்து பயிரிட்டு மக்களுக்கு கொடுத்தா ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க.
இதை எப்படியாவது உள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அது கூட சுகர் மில்க்லாம் ஆட் பண்ணி அதை கெடுத்து வச்சிட்டாங்க. ஓகேங்களா, இன்றைக்கி கேட்பரி கம்பெனி மூடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலி வந்து கொக்கோ சாப்பிட்ற விதிமுறை வந்து கசப்பாக தான் சாப்பிடணும். ப்ளஸ் வந்து பசங்களாக இருந்தால் கவுண்ட் மெட்டிலிட்டி பவர் அந்த கொக்கோ பவுடர்னால இன்க்ரீஸ் ஆகும். பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் கருமுட்டை வளர்ச்சி அதிகமாகும். கொக்கோவுக்கு அவ்வளோ இது இருக்குது. அதை தான் வந்து இந்த டைம் பாஸ் மாதிரி கொஞ்சம் காய்ச்சி ஊற்றி டார்க் சாக்லேட்டுங்கிற ப்ராஜெக்ட் தான் அப்போ இருந்துச்சு. ஓகேங்களா, அதை எப்படி சொல்கிறாங்க சொல்லிக்கங்க. ஓகே, ஆக்சுவலி எல்லாமே ஜாக் ஃப்ரூட் வந்து என்னங்க மேடம், ஃப்ரூட்ஸு சாப்பிட்றதுக்கு நினைக்கிறாங்க. ஓகே தான், அது காட்டில் வளர்க்குறதுக்கு காரணம் வந்து நம்ம வீட்டுக்கு போடுற பில்லர் மாதிரி அது. இப்போ மேடமே ஒரு ஏக்கர் வாங்குறாங்கண்டா, ஓகேங்களா, இந்த லெவல் பிளேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இப்படி இறக்கமாக கிடைக்கும், இல்லைன்னா ஏற்றமாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக வாங்கிட்டாங்க மேடம், இங்கே எதுவுமே இல்லை, பிளெயினாக சரிவாக இருக்குது. இந்த மாதிரி பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணுண்டா 3 மீட்டருக்கு ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வைக்கணும். அப்போ அந்த மரத்தில் இருக்கிற வேறு போய் பக்கத்தில் உள்ள மேலே பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து பில்லர் கீழே இருக்கும், ஸோ நிலச்சரிவை தடுக்கிறதுக்கு வந்து மேலே இருக்கும். அப்படி மரத்தில் இருக்கிற வேறு உள்ள கீழேயும் பில்லர் மேலே இருக்கும். இது இருந்தால் தான் மேடமோட காடு வந்து அவங்க பேரம்பேத்தி வரைக்கும் அவங்க கையில் இருக்கும். இல்லை வேகமாக ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே உட்காந்துரும். ஸோ நிலச்சரிவை தடுக்கும்னு சொல்ல வரீங்க. ஓகே, வேற ஒன்றும் இல்லை, இப்படி கூட சொல்லலாம், வீட்டுக்கு போடுற பில்லர். ஓகே. ஜாக் ஃப்ரூட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன், ரொம்ப மரம் சின்ன சின்னதா இருக்கும், அதுல காய் இருக்கும். இது நல்லா பெரிய மரமா இருக்குது. இல்ல, ஜாக் ஃப்ரூட்டுங்கிறது நல்லா பெருசா தான் இருக்கும் மேடம். அது என்னன்னு கேட்டா 3 இயர்ஸ்லேயே ஃப்ரூட் விட ஆரம்பிச்சிடும். ஓகே, அது 15 வயசு வந்து கொஞ்சம் வயசுலேயே வந்து கதிர் விடுற மாதிரி விட்டுரும். ஆனா வந்து ரொம்ப வைல்டா மாற ஸ்ட்ராங்கா. ஓகே, பெப்பர் த மெயின் இன்கிரிடியன்ட். நம்ம டம்மி டீயோட மெயின் இன்கிரிடியன்ட்டே பெப்பர் தான். ஸோ பெப்பர் வந்து மஞ்சள் மாதிரி அதோட ஒரு நிறைய நற்குணங்கள் அதுக்கிட்ட இருக்குது. ஈவன் கேன்சரே கூட அது கில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் பண்பாடு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாளிக்கு வந்து வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நம்ம எது கொடுக்குறோமோ கொடுத்துட்டு ஃபைனலாக வாழை இலையை மடக்கையில் ரசம் சாதம் கொடுத்துட்டு தான் வாழை இலையை மடக்கணும். அதுக்கு என்ன காரணம்தாங்க மேடம், அதுக்குள்ளே இருக்கிற மிளகு. அந்த மிளகோட நற்குணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சார், விஷத்தை முறிக்கும். இப்போ என் ஒய்ஃபே உங்களுக்கெல்லாம் குக்கிங் பண்ணுறாண்டா, அவள் மேக்கிங் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் வேர்வை உள்ளே விழுந்திருக்கும். அவளோட முடி உள்ளே விழுந்து எடுத்து போட்டிருப்பா. ரொட்டி பண்ணையில் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருக்கிற நெகக்கண் உள்ளே போயிருக்கும். ஓகேங்களா, அப்படிலாம் வந்து நிறைய ஏதாவது ஒரு பள்ளி கூட குதிச்சு ஓடி இருந்திருக்கலாம். அப்படிலாம் இருக்கையில் ஆமாம் சார், இதெல்லாம் நடக்கும், குக்கிங்கில் நடக்கும். நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிக்கு விருந்தோம்பல் செய்கிறப்ப அது முடிக்கையில் ரசத்தை கொடுத்துட்டோம்னா இந்த விஷம், இந்த மிளகு போய் அந்த விஷத்தை முறிச்சிடும். ஒரு பாம்பே கடிச்சாலும் அதோட விஷத்தை அவ்வளோ சீக்கிரம் வந்து பிளட்ல சென்ட் பண்ண விடாது. கண்டிப்பாக. ஓகே, அதனால மிளகு நீர் ரசம் நல்லா குடிங்க. ரசம் குடிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை வைக்கிறது வந்து அந்த காலத்தில் பாட்டி எப்படி மண்சட்டியில் வச்சாங்களோ அப்படி வைக்கணும். ஓகே, இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். எங்களுக்கெல்லாம் கீழே விழுந்துட்டாலோ அடிபட்டுட்டாலோ இந்த இலையை தான் உரசி போடுவோம் நாங்கள். பேர் என்னது? இதுக்கு பேர் வந்து முறிகூட்டியும் பாங்க மேடம். ஓகே, ஐ திங்க் நம்ம சாய் சீக்ரெட்ஸ் ஆஃபீஸில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது. அதை தூக்கி போட்டு இந்த பிளான்ட் ஒரு 4-5 வாங்கி வைக்கலான்னு இருக்கேன். சரி, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எங்கள் இதில் அடிக்கடி ஷாப்பிங் ஒர்க் இருக்கனால அக்கா யாராவது கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தாலும் பிளட் வரும். கல்வாழைங்க. ஓகே ஓகே, இதில் இருந்து வர்ற வாழை வந்து நல்லா இருக்காது. டேய், ஆனால் பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை, தூக்கிக்கோங்க. ஓகே, இந்த நடு தண்டில் இருந்து தாங்க மேடம் கல்லடப்புக்கு மருந்து செய்கிறாங்க. இது பாருங்களேன், இது சிரோசாம்பாங்க. கற்பூராதினா நம்ம தமிழ் நிரோசா தெரியும். சிரோசா, இது சிரோசா. ஜோக் இல்லையா? சைனஸ் மைக்ரேனுக்கு கற்பூராதி தைலம்னு மருந்து பேரு. ஓகே, அது பின்ன பார்த்தீங்கன்னா சைனஸ் மைக்ரேனுங்கிறது ஒரு காமன் மாதிரி ஆமா. ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா நைட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீடு இருட்டாகுதோ அந்த அளவுக்கு நம்ம லைஃபு பிரைட் ஆகும். அந்த நைட்டு இரவு நேரத்தில் வெளிச்சத்தை பார்க்குறதுனால தான் மெமரி பவர் லாஸ் ஆகும், தலைக்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். பின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவோம். சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுறவங்க எல்லாமே நைட்டு லேட்டாக தூங்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, வேற யாரு? நான் தான். இப்போ ஒரு புது வார்த்தை வச்சுக்கிட்டாங்க, ஐ எம் a night owl அப்படின்னு. இல்லைங்க மேடம், அப்படி வந்து நம்ம சூழ்நிலையை உள்ளே போட்டுடலாம். நைட்டு தான் ஃபங்க்ஷன் வச்சு அழகாக இருக்கும்பாங்க. ஏன்டா முகத்தில் இருக்கிற பருக்கள்லாம் தெரியாது லைட்டு வெளிச்சத்துக்கு அப்படி இப்படின்ட்டு ஷூட்டிங்ஸ்லாம். ஓகேங்களா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து இதுதான் வந்து அடிப்படையில் இதாகும். காலையில் நம்ம எந்திரிச்சு சூரியனை பார்க்கணுங்க, சூரியன் எந்திரிச்சு நம்மளை பார்த்துடக்கூடாது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? இதுதான் வெரிகோஸ்க்கு சார் ரொம்ப முக்கியமான மாதிரி. வெரிகோஸ் வெயின்ஸ் கால்ல பின்னாடிலாம் வரும். மீதிக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் நிறைய வந்துருச்சுங்க மேடம். இங்கே எல்லாம் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. இந்த வெரிகோஸ் முத்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். அந்த காலில் பச்சை நரம்பு சுற்றி இருக்குல்லையே, அது வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இறுக்கமான ட்ரெஸ்ஸு போட்டால் வரும். ஓகேங்களா, 2வது பாயிண்ட் வந்து சுடுதண்ணியில் குளிச்சா வரும். ஓகேங்களா, அதே மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க ஒரே இடத்துல நின்றம்டா வரும்டா. அதெல்லாம் வந்து சும்மா. அந்த காலத்தில் விவசாயிகள் வந்து நின்று தான் விவசாயம் பண்ணாங்க, நடந்து தான் ஸ்கூலுக்கு போனாங்க. வாக்கிங் ஜாக்கிங்லாம் அந்த காலத்தில் ரொம்ப இருந்துச்சு.
மரம் ஏறினாங்க, சைக்கிள் தான் மிதிச்சாங்க, மாடு ஓட்டினாங்க. அப்போலாம் வெரிகோஸ் இல்லை. இப்போ வர்றதுக்கு காரணம் மெயினாக வந்து லேடிஸுங்க மேடம். எங்களுக்கெல்லாம் கெண்டைக்கால் எலும்பு திக்னஸ்ஸு, தசை பிடிமானங்கள் ஆண்டவன் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் திக்காக வச்சுருக்காரு. அதனால் கொஞ்சம் சமாளிக்க சக்தி இருக்குது. லேடிஸ்க்கு எப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் குளிர் காலத்தில் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. வெயில் காலத்தில் பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஜூன் மாதம் வரைக்கும் மழை இருக்காது, நல்ல வெயில் கடுமையாக இருக்கும் சென்னையிலலாம். அப்போ வந்து இடுப்புக்கு கீழே வந்து நம்மளோட தொடையும் காலும் யாரும் பார்த்தா தெரியாத அளவுக்கு லூஸான ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா வெளியேறக்கூடிய வேர்வை ஆட்டோமேட்டிக்காக வந்து வத்திரும். அதில் இருக்கிற வந்து அந்த யூரிக் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் உள்ளே போய் தான் நரம்பு மண்டலங்களை கெடுக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லெகின்ஸு, ஜீன்ஸ் இந்த மாதிரி போடையில் வந்து ஆல் லெகின்ஸ். ஆமாம், மீ ஒன்லி லூஸ் காட்டன் பேண்ட். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு மேக்ஸிமம் வந்து சிசரியனுக்கு போயிடுறாங்க. ஸ்பைனல் கோடில் வந்து அனஸ்டீசியா போட்டுட்டாலே வந்து அந்த கிரீஸ் அந்த இடத்துல ட்ரை ஆயிரும். அதை வச்சு நரம்பு மண்டலங்களுக்கு சரியான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்காது. இதுக்கிடையில் வந்து நம்ம குழந்தை பத்து 40 நாளுக்கு அப்புறம் லெகின்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம்னா நரம்புகள்லாம் வந்து புடைக்க ஆரம்பிச்சிடும். பின்ன பச்சை நரம்பு வெளியே தெரிகிற வரைக்கும் தான் நம்மளால் ஒழுங்காக இருக்க முடியும். அது வெடிச்சிருச்சுன்னா ஒரு ட்ரெஸ்ஸும் போட முடியாது. ஒரு பொருளை பதப்படுத்திட்டாலே அதோட வேல்யூவேஷன் முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்போ பேருக்கு பந்தாவுக்கு பாதாம் பிஸ்தா அப்படி இப்படின்னு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான், ஓகேங்களா? ஆனால் அதனால் எந்த பலனும் கிடையாது. எனக்கு சில பேர் கேட்டுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வியாபாரியில் சண்டைக்கு வந்தாலும் வந்தது, அதை நான் எப்படி சமாளிக்கணுமா சமாளிச்சுக்கலாம். ஓகே, நம்ம தமிழ் பாரம்பரியம், நமக்கு தேவையான ஊட்டச்சத்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கண்டா முளைப்பயிர், பாசிப்பயிரை வந்து முளை கட்டி அதை வந்து அடிக்கடி டைம் பாஸாக வச்சுருந்தீங்கண்டா 95 வயசுலேயும் கம்பவுண்ட வேண்டிய அவசியம் வராது. ஓகே, ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு போய் தேவையில்லாமல் செலவழிக்க வேண்டாம். பாசிப்பயிரை வாங்குறீங்க, போனோன்னையும் கை நிறைய அள்ளுறீங்க, அள்ளி 2 கையில் அள்ளினீங்கன்னா எக்ஸ்பைர் ஆயிரும். ஒரு கை ஃபுல்லாக அள்ளுறீங்க, ஒரு கொற்றால போட்டு நல்லா கழுவிடுறீங்க, தண்ணி வடிக்கிறீங்க, ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி, காட்டன் துணியில் நல்லா இறுக்க கட்டி அந்த கட்டின பொட்டனை தரையில் படாமல் ஜன்னல் கம்பியில் கட்டி விட்ருங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சண்டே இப்போ வந்து ஒரு 3-4:30 மணிக்கு கட்டுறீங்கன்னா திங்கள் செவ்வாய் மேக்ஸிமம் உங்கள் கிளைமேட்டுக்கு புதன்கிழமைக்குள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா முளைச்சி நிற்கும். அது உங்களோட டைம் பாஸாகவே இருக்கட்டும். மெயினாக ஆம்பளை பசங்க வீட்டில் இருந்தால் கொடுங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே போய் எண்ணத்தை பார்த்தாலுமே விஷம் தான். ஆமாம், சுகர்லேருந்து எண்ணெயிலேருந்து எது அது 30% மன்னிக்குது. அதே மாதிரி நீங்கள் லஞ்சோ டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்றீங்க, மேக்ஸிமம் கையில் அள்ளி சாப்பிடுங்க, ஓகேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறீங்க, ஓகேங்களா? கை கழுவி இந்த ஈரம் காயங்குள்ளையும் 1 கிளாஸ் சுடுதண்ணி குடிக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்ல சாய் சீக்ரெட்ஸ்ல வந்து டம்மி டீன்னு வச்சிருக்கோம். ஆமாம், சூடா இருக்கிற அந்த டீ, அந்த தண்ணியில வந்து நீங்க சொன்ன அத்தனை ஐட்டம், ஈவன் நீங்க சொன்ன அந்த பாசிப்பயிர் சொன்னீங்க இல்லையா, அதை நம்ம வந்து சாப்பிட்டா ஸ்கின்னு க்ளோ ஆகும். இப்போ அது கூட மக்களுக்கு டைம் இல்லை. நம்மளோட ஃபேஸ் பேக்னு ஒரு ஐட்டம் இருக்கு, அந்த ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட் அது. ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மேடமோட ஹெல்ப்ஃபுல் அதிகமாக இருக்குங்க. இப்போ என்கிட்டே நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க, ட்ரெடிஷ்னலில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். குடும்ப கஷ்டத்துக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு அந்தம்மா போயிடுவாங்க, 6 மணிக்கு எந்திரிச்சு இவர் போவார், பிள்ளைய ஒரு ஹோமில் விடுவாங்க. இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அரைச்சி முளை கட்டிலாம் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷனை வந்து லாக் பண்ணுறதுக்கு தான் மேடம் மாதிரி ஆளுகளாக வர்றது இன்னும் சந்தோஷம் எங்களுக்கு. ஆக்சுவலி வந்து இவர் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் நம்ம வந்து எல்லா மீலுக்கு அப்புறமும் நம்மளோட டம்மி டீயை ரெக்வஸ்ட் பண்ணி குடிக்க சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான். நம்ம என்னத்தோ சாப்பிட்ருக்கோம், ஏதோ கெட்டு போனதே சாப்பிட்டா கூட இந்த ஹாட் வாட்டர் நம்ம வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் அவர் குடிக்க சொல்கிறாரு. அது கூட இங்கே பார்த்து அத்தனை ஸ்பைசஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம டம்மி டீன்ற பேரில். அதையும் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் குடிக்கும் போது வரப்போகிற வியாதி, இருக்கிற வியாதி, உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணி உங்களை சும்மா அந்த அர்ஜுன் மரம் மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்க. ஓகே, ஸோ இவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்க அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அண்ட் நிறைய விஷயம் இன்னும் கற்றுக்கணும்னு இருக்குது. பட் எல்லாரோட வந்து ட்ராவல் பண்ணணும், டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அதை ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிட்டேன். பட் இதை கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே இன்றைக்கும் இருந்தாலும், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்ட உடனே பூமரு, கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி ட்ரால் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பிகாஸ் நேச்சர் நம்ம நேச்சர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட இருக்கிற நோய், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போயிடுங்க. முடிஞ்ச அளவு நேச்சரோட கனெக்டும் பண்ணுங்க. வீடு சுற்றி வீட்டுக்குள்ளே எல்லாமே சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையுமே நேச்சுரலாகவே யூஸும் பண்ணுங்க. இப்போ அவங்களோட ஃபார்மோட அவுட்லெட் இருக்குது, ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வேணுன்றதை ஷாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சென்னை கிளம்பலாம். ஸோ ஃபியூச்சரில் என்னோட கனவு என்ன தெரியுமா, இதே மாதிரி தான் சாய் சீக்ரெட்ஸோட கம்பெனி அவுட்லெட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை ஸ்பைசஸ் இந்த மாதிரி ஆர்கானிக்காக இருக்கணும். ஃப்யூச்சரில் இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன்லாம் இப்போ இருக்கானே தெரியல, இருந்தாலும் வந்துட்டு இந்த விஜிபி அந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி இடங்களுக்கு கூப்பிட்டு வந்து சின்னதுலேருந்தே அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், பிளான்டேஷன் இது எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஃப்யூச்சர் கோல். பார்ப்போம் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு. அவங்களோட ஃபேக்ட்ரி ஃபார்மோட சின்ன அவுட்லெட்
அவங்க காமிச்ச அத்தனை ஸ்பைசஸும் இங்கே இருக்குது, ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸும் இருக்குது. அது போக வந்து அதில் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. அண்ட் கேரளா ட்ரெடிஷனுக்கு இருக்கிற சின்ன சின்ன போட்டு, விளக்கு, யானை இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்குறாங்க. நாங்கள் இப்போ ஷாப்பிங்கில் பிஸியாக போகிறோம். அழகாக வந்து நீங்கள் எங்களை கேப்சர் பண்ணிவிடுங்க. எந்த ஊர் எங்கே போனாலும் இந்த மாதிரி வுட்டு, பிராஸ், அதாவது பித்தளை இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நான் கண்டிப்பாக வாங்குவேன். இதெல்லாம் வந்து ஒரு வைபுங்க. இதெல்லாமே வந்து நம்ம கிட்டே இருக்கும்போது ஒரு குட் வைப், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை ஈர்க்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் இதில் இருக்குது. என்ன நீங்கள் ஞானி மாதிரி பூமர் மாதிரி பேசுகிறீங்கலாம் நினைக்காதீங்க. இது என்னமோ சின்னதுலேருந்தே நான் அப்படி தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு கூட சொல்லலாம். அந்த செடி, இலை, தலை, கொடி, வுட்டு இந்த மாதிரி இவங்க கூடயே தான் நான் இருந்தேன். அதனாலேயும் என்னவோ எனக்கு பிடிச்ச விஷயத்துக்குள்ளே திருப்பி கடவுள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அன்னாச்சி பூ, பட்டை, ஜாதிக்காய், ஏலக்காய், மிளகு, லவங்கம், காஃபி பவுடர், இது வந்து பிளாக் காடம், பிளாக் ஏலக்காய், மூணு பார்த்துட்டேன், மராட்டி. ஆமாம், இது வந்து நம்மளோட டீயில் ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட். ஸோ இது எல்லாமே வந்து இவங்களோட ஓன் ஃபார்மில், ஆர்கானிக் ஃபார்மில் விளைஞ்சது. ஸோ சுத்தமாக எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க. நான் அது எல்லாத்துலேயுமே வந்து வாங்குவேன். பிகாஸ் நம்மளோட டீயில் ஆயில், ஹேர் ஆயில் இருக்கிற சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். அவங்களோட ஃபார்மில் இருந்த அந்த கொக்கோ, இதெல்லாம் வெனிலா, அதெல்லாமே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் ஃபார்மேட்டில் வச்சுருக்குறாங்க, சுகர், மில்க் ஆட் பண்ணி. ஏன்னா அப்போ தானே நம்ம எல்லாருமே வாங்குவோம். ஸோ கண்டிப்பாக நானும் வந்து இந்த மாதிரி டார்க் சாக்லேட்ஸ், வெனிலாலாம் வந்து ஒன்று வாங்கிட்டு தான் போகிறேன்.